மகாண்டி கிச்சன் பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திர கேஸ் வந்துருப்பா. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்ப்பா. இது ஒரு பித்தளை பாத்திரம்ப்பா. வட்டை சட்டி. மீன் குழம்பு வச்சுக்கலாம், காய் பொரிச்சுக்கலாம், கீரை பொரிச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். 8 இன்ச்சு இருக்குப்பா. இது 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. உளுக்கூடு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்லா ஈயம் எல்லாம் நல்லா இருக்குப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா முறித்தட்டுப்பா. வெங்கல முறித்தட்டு கொள்ளுப்பட்டையில் அடித்ததுப்பா. இது நல்லா ஏற்கனவே கிடைக்க போட்டுட்டேன். இது நம்மளுக்கு வந்து வீடியோவில் ஒன்று தான் கிடச்சிருக்கு. இது வந்து 9 இன்ச்சு இருக்குப்பா. 9 இன்ச்சுக்கு நல்ல வெங்கல முடி. இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதிர் வளைய பாருங்க. வெங்கல முடிவில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அதாவது முதல் நாள் இதில் சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மறுநாள் பழைய சோறு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்து கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை தட்டுப்பா. இதோட பாதத்தை பார்த்திங்களா, ஒரே வார்ப்பு பாதம். தட்டு தேயாது, ஆனால் பாதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாதமே பாருங்கள் 1.5 இன்ச்சில் இருக்குது. நல்லா இருக்குப்பா. குத்துவிளக்கு வச்சுக்கலாம், தேங்காய் வளம் வச்சுக்கிறலாமா, நம்ம விபூதி சந்திரகுங்குமம் வச்சு நம்ம சூடம் பொருத்திக்கிறலாம். 8 இன்ச்சு இருக்குதுப்பா ஆயாலம். இது பார்த்திங்கன்னா லாக் டைப்பு விளக்குப்பா. வெங்கல விளக்கு, லாக் டைப் விளக்கு. ரொம்ப பழைய காலத்து விளக்கு. 7 முக விளக்கு. இந்த 7 முக விளக்குப்பா. அதாவது இது 2ஆத்தையும் கழட்ட முடியும், தனித்தனியாலாம் கழட்ட முடியாது. ஒரே மோல்டிங்கி, நல்ல வெங்கலம். இந்த விளக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம என்ன செய்யணும், எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேற்றிட்டு இப்படி பிடிச்சிக்கிறணும். இப்படி பிடிக்கக்கூடாது. இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா வார்ப்பு நிறைய இருக்கும்ப்பா. இந்த லாக் டைப்பு வந்து ரொம்ப பழைய காலத்து விளக்கு. அதாவது இந்த திருகு டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை காட்டிலும் இது முன்னாடி வந்தது. இந்த மர டைப்பை காட்டிலும் முன்னாடி வந்தது. 17 இன்ச்சு இருக்குப்பா. பாருங்களேன், 17 இன்ச்சு இருக்குது உயரம். அதாவது 1.5 அடி இருக்கும். அகலம் பாருங்கள் 6 இன்ச்சு இருக்குது அகலம். நல்ல விளக்கு, நல்லா இருக்குது. இதோடைய அந்த வெள்ளைன்னு இருக்கு பாருங்க, அந்த வெள்ளோட்டு வெங்கலம் மாதிரி இருக்குது, அந்த மாடலில் இருக்குது. கீழே இருந்ததை பார்த்தீங்களா, இந்த விளக்கேற்ற திரிக்கி போடுற பள்ளம் எவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே நல்லா தடிமனாக இவ்வளோ அகலத்தில் நல்லா பட்டையாக இருக்குது. ஒரே வார்ப்பு. இப்போலாம் பார்த்திங்கன்னா திரி ஏற்றுறதுல சின்னதாக இருக்கும். அதாவது இப்படி ஆழமாக நல்லா குழிவாக இருக்குங்க. இப்போ ஏந்தெல்லாம் திரிங்க ரெண்டு எரியும். நல்லா இருக்குது. 7 முகம் கிடைக்கிது, ரொம்ப சிரமம். இப்போ அந்த 7 முகம் 4 முகம் 5 முகம்லாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த 7 முகம் 4 முகம் ரொம்ப ரேரு. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை கொடுப்பா. நல்ல பெருசு. முதல் போட்டிருந்தது காட்டிலும் இது ரொம்ப பெருசுப்பா. கீழெல்லாம் பாருங்கள் பூவு. இந்த கழட்டிக்கிறலாம், இதை குத்து விளக்கு மாதிரி இதை கழட்டிக்கிறலாம். கீழே பாருங்க பூ டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க. பூராமே நகாசு விலை மாட்டிக்கிடலாம். விலை கிளவியில் அதை கழட்டிட்டு மாட்டிக்கிடலாம். இது பாருங்க, காப்பரை விட்டு பித்தளை விட்டு எந்த காலத்துலேயும் அது வாட்டு கிடக்கும். இரும்பு வீட்டுதே உங்களுக்கு துரு பிடிக்காது, நல்லா இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டு கிடக்கும். உப்பு தண்ணியில் நல்ல தண்ணியில் எல்லாத்துலேயும் போட்டு நம்ம கழுவிக்கலாம். பூராமே நல்லா இருக்கும். நல்ல வேலைப்பாடு. நல்லா கம்பியெல்லாம் பித்தளை கம்பி. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு மாலை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பெருசு. போட்டதை காட்டில் இது ரொம்ப பெருசுப்பா. அது அம்சம் பாருங்க. ஒரு 10.5 இன்ச்சு இருக்குப்பா. 10.5 இன்ச்சு அகலம் இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குப்பா.
நல்லா இருக்குது பூஜை கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. அந்த ஜக்கில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா டைனிங் டேபிளில். ஏற்கனவே இந்த பால் டிக்காசனு ஜீனி போட்டு வைக்கிறது அது போயிடுச்சு. இது அதில் வேறு மாடல்ப்பா. நல்லா இருக்கு பாருங்க. எப்படி இருக்குங்க அங்கே உள்ள வெள்ளை வெள்ளையர்னு வெண்கலம். இது வேணும்னா இதை கழட்டிக்கலாம். இதையும் கழட்டிக்கலாம். இது நிறைய மரம் பெருசாக இருக்குது, அதனாலவே நிறைய சமையலாக மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த மரம் இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க. இந்த வாய் சேப்பலாம் பாருங்கள். பூராமே நகாசு வேலைப்பா. இந்த பூராமே நகாசு வேலை. இது பூராமே எல்லா பக்கமும் நகாசு வேலை. மூடிங்க. நல்லா இருக்குது. 1 லிட்டர் பிடிக்கும். நல்லா மணமாக இருக்குது. டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்காளிப்பா. முக்காளி, அந்த காலத்து முக்காளி. நல்லா பித்தளை முக்காளி. தாமரைப்பூ போட்டிருக்கு பாருங்க. தாமரைப்பூ போட்டிருக்கு. அதோட இன்சியில் பாருங்கவே. இது வந்து பழைய காலத்து இன்சில். அதாவது கிள்ளி எழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த காலத்துலேயும் எஸ்ன்னு போட்டு நகாசு வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்ல நகாசு வேலை. நல்ல தாமரைப்பூ போட்டு இந்த பிள்ளைகளுக்கு வயசுக்கு வந்தால் அதுகளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம், சீர் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது அன்னம்ப்பா. இது அன்னம். இந்த அன்னத்துலேயும் நகாசு வேலையை பாருங்கள். இந்த அன்னத்துலேயும் நகாசு வேலை. நல்லா கனமாக நல்லா இருக்குப்பா முக்காளி. நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா உட்காந்துக்கலாம். நல்லா வெயிட்டு. நல்லா எவ்வளோ பெரிய ஆளானாலும் உட்காந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாமி வைக்கிற சிலைப்பா. இது முக்காளிப்பா. சாமி வைக்கிற முக்காளி. இப்படி உள்ள கூடு மாதிரி இருக்கும். இது இப்படி மாட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம சாமி சிலை இருந்துச்சுன்னா இப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்படி வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். சாமி சிலையை வச்சுக்கலாம். விளக்கும் வச்சுக்கலாம். இதோட பாதத்தை பாருங்களேன். நல்ல கனமாக நல்லா இருக்குது பாருங்க. நல்ல வேலைப்பாடு. பூராமே நகாசு வேலை. நல்ல கனம் நல்லா இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு பத்தி பொறுத்துற ஸ்டாண்டுப்பா. பானை மாதிரி இருக்கு பாருங்க. ஏதாவது எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். கழட்டினா ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோடைய இது மாதிரி இருக்கு பாருங்க, வேறு மாதிரி. இதையும் கழட்டிக்கலாம். எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். 3 பாட்டாக கழட்டிக்கலாம். இந்த மரத்தோடைய வேறு, இந்த பத்தி பருத்தி வைக்கிற இந்த பானை கழட்டிக்கலாம்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கருடர். இது வந்து கருடர்ப்பா. ஒரு மர கொப்பில் உட்காந்துருக்கு. நல்ல வேலைப்பாடு நல்லா இருக்குப்பா. பாருங்க எப்படி இருக்கு. இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரை விளக்குப்பா. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சங்கு, இங்கிட்டு பார்த்திங்கன்னா சக்கரம், சுதர்சன சக்கரம். எப்படி இருக்குன்னு இருக்கு. பெருமாளுக்கு உகந்தது சங்கு சக்கரம். அதாவது 2 in 1 மாதிரி பயன்படுத்திக்கலாம். தொங்கு விளக்குதேப்பா. சாமி பூஜை தொங்க விட்டுக்கலாம். இது வந்து தனியாக கழட்டிக்கலாம். தனியாக கழட்டிக்கலாம். இது மட்டும் வேணும்னா கூட இப்படி கூட நம்ம தொங்க விட்டுக்கலாம். இல்லை இது வேணும்னா இதை மாட்டி தொங்க விட்டுக்கலாம். இது வந்து தூண்டாமணி விளக்கு கிடையாதுப்பா. தொங்கு விளக்குதே. நல்லா இருக்குது. நல்லா கனமாக இருக்குது. வெண்கல விளக்குப்பா. தூண்டாமணி விளக்கை வந்து எண்ணெய் நம்ம ஊற்றுறோம்னா அது வடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து அப்படி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம். அப்படி இது வந்து ஒரு மாம்பழச்சம்புப்பா. நல்ல குண்டு ஜம்பு. 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. நல்லா இருக்குது. நல்ல கண்டிஷனாக நல்லா இருக்குது. பாய வளர்த்த பாருங்கள். 3.5 இன்ச்சு இருக்குது. உள்ளுக்கூடு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. முக்காளியை நான் அளந்து காமிக்க மறந்துட்டேல.
10 இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து தூப்பக்கால்ப்பா, சாம்பிராணி கரண்டி. இது வந்து ரொம்ப வித்தியாசமான மாடல். நல்லா அதாவது கங்கு வெளியே வராது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ கங்கு வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நான் அப்படியே வாங்கினது அப்படியே போட்டுக்கப்பா, போட்டுக்க. இப்படி மூடி வச்சுக்கலாம், உள்ளேருந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்குப்பா. அதாவது கழட்டிக்கலாம். அதெல்லாம் அது இப்போ கழட்டுறதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் கழட்டி காமிச்சிக்கிட்டே இருந்தால் இப்போது வீடியோ ரொம்ப இதாகிடும். நல்லா இருக்குது. இப்போ நம்ம பிடிச்சி இந்த கை பிடிக்கிறதுக்கு பாருங்கள், இப்போ நம்ம பிடிச்சி இப்படி காமிச்சிக்கலாம். ரொம்ப பெருசு, நல்லா இருக்குப்பா. கொஞ்சம் 7 இன்ச்சு இருக்குப்பா. கும்பத்தோடு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்ல கனம், நல்ல சம்பளம்ப்பா. 3 கிலோ பிடிக்கும் இந்த சம்பளம். இது வந்து கும்பல் வச்சது, செட்டிநாடு ஐட்டம். இந்த பாருங்களேன், இந்த கும்பல் இருக்கிறது பூராமே செட்டிநாடு ஐட்டம். 3 லிட்டர் பிடிக்கும், 3 கிலோ பிடிக்கும். 5.25 இன்ச்சு இருக்குப்பா எவ்வளோ. உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல கனம். இந்த கும்பலே அவ்வளோ கனம். இது 3 குழி பணியாரப்பா. இப்போ ஒரே ஒரு தடவை 3 குழி பணியாரம் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய வீடியோவில் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு 4 இன்ச்சு வந்திருக்கு. அது நான் இப்போ 1 போட்டிருக்கேன் வீடியோவில். அது வந்து 6.25 இன்ச்சு இருக்குப்பா பாயாகம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குழி பணியாரம் 3 பணியாரம் சாப்பிட்டாலே வகுறு நிறைஞ்சிடும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து வார்ப்புப்பா, வெங்கலச்சட்டி பணியாரம். வெங்கலச்சட்டி பூராமே பற்ற வைப்பது கிடையாது, ஒரே மோல்டிங்கு. நல்ல வெயிட், நல்ல கனம், நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குவாருங்க. இது பால் சொம்புப்பா. இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும், இது வந்து 1/4 லிட்டர் பிடிக்கும். நிறைய பால் சொம்பு கழிட்டு இருக்கிறதுனால இந்த வட்டம் இந்த 2 சைஸ் தான் பார்க்குறது, சின்ன சைஸும் பெரிய சைஸும். 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா பெருசு. அப்புறம் உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. வார்ப்பு பாருங்கள், இது அதில் 1/4 லிட்டர் பிடிக்கிறது வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. வாயகலம். உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், பால் வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு பேரே பால் செம்புதேப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கங்கா செம்புப்பா, தீத்தச்செம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பித்தளை, மேலே காப்பரு, அதுக்கு மேலே பித்தளை. நல்லா தீத்தஞ்செப்பு. இப்படி நம்ம அபிஷேகம் பண்ணியில் இந்த மாட்டுடைய வாயில் வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். இந்த துவார்த்தை பாருங்களே, தெரியுதா உங்களுக்கு? அதே போக இந்த மாட்டு கொம்பு வந்து லேசாக இதாகிடுச்சு, அது காது எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. 2 அப்படியே ஒன்றா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை பில்லுப்பா. பூஜை ரொம்ப நல்ல வாசலை கட்டுறதுக்கு நிறையா கேட்குறதுனால இப்போ 1 கிடச்சிருக்கு. ஒரே வார்ப்பு, உள்ளே வந்து இரும்புதே இருக்கும். ஒவ்வொன்றில் பித்தளை இருக்குது, இதில் இரும்பு இருக்கும். நம்ம கோயிலில் ஒரு தட்டு வரையில் ஒரு தட்டு தட்டி விட ரொம்ப நல்லதுப்பா. யானை பில்லு. இது வந்து 5 விளக்குப்பா. இப்படி சாமிக்கு தீபாவளி கட்டிக்கலாம். இதில் கற்பூரம் வச்சுக்கலாம். தனித்தனியாக கழட்டிக்கலாம்ப்பா, கழட்ட நேரம் இருக்காது. தனித்தனியாக கழட்டிக்கலாம். சின்னதாக அழகாக இருக்குது, வீட்டுக்கு நம்ம வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 5.5 இன்ச்சு 5.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து நெய் ஜாடிப்பா. நல்லா இருக்காருங்க. பூராமே வார்ப்பு, பூராமே வார்ப்பு. இது அங்கனங்கன்னா கொஞ்சம் பழசுனால கொஞ்சம் லேசு மாதம் அங்கக்குள்ள சொட்டை இருக்கத்தே இப்போ செய்யும். நல்ல கண்டிஷனில் உயிர் நல்ல ஈயம் இருக்குது, நல்லா இருக்குது. நெய் ஜாடி 1/2 லிட்டர் பிடிக்கும். இது வந்து வெங்கல செம்பு, பாதை வச்ச செம்பு. நல்லா கை கிடக்காம நல்லா இருக்குப்பா. வாயகலம் 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது.
இந்த செம்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான செம்பு. இந்த பாதமே எவ்வளோ தூரம் தேய்ச்சிருக்காங்க, அந்தளவுக்கு பிழைங்கிருக்காங்க. அதாவது அடிப்பகலம் நல்ல அகலமாகவும் நடுவில் குறுகலாகவும் தண்ணி வந்து குடிக்கிறது மாதிரி, மேலே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. தயிர் ஊற்றி வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், நெய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. 3 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து படிப்பா, நல்ல வெண்கல படி. இது வந்து லாபம்னு சொல்லுவாங்கள்ல, படி தெரியாத அளவுக்கு பாதம் கொடுத்துருக்காங்க. வெண்கல படி, ஒரே வார்ப்பு. ஒவ்வொன்றில் டிசைன் இருக்கும், இதில் டிசைன் இல்லை, ஒரே வார்ப்பு மட்டும்தான் இப்போ இருக்குதா. உள்ளே வந்து லாபம். இது வந்து அரைப்படிப்பா, அரைப்படி நாளின்னு சொல்லுவோம்ல, அது 4 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா அதே 4 இன்ச்சு. நல்லா இருக்குது. அதுலேயும் நல்ல மாம்பழ செம்பும் இல்லாமல் அது ஒரு மாதிரியாக செம்புப்பா. கீழே நல்லா பெருத்து இருக்குது. இது ரவுண்டாக இருக்கு பாருங்க. இது வந்து பாதம் 6 லிட்டர் பிடிக்கும். நல்லா செம்பாக இருக்குப்பா, நல்லா இருக்குது. 6 லிட்டர் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி மாடம்ப்பா. நிறையா கட்டிகிட்டே இருக்கிறதுனால அது ஒன்றே கிடச்சிப்பா. இது வந்து ஒரே மோல்டிங்ப்பா, கழட்ட முடியாது. வெண்கலம் நல்லா இருக்குது. சந்தனம் பக்கம் வச்சுக்கலாம், விபூதி வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு டப்பாப்பா, அந்த காலத்து சுண்ணாம்பு டப்பா. இந்த சுண்ணாம்பு கூட என்ன இருக்குது பாருங்க, இந்த உள்ளுக்குள்ளே வெண்கலம் ஒரே மோல்டிங்கு. அதோடைய கணத்தை பார்த்தீங்களா, இதோடைய கணத்தை பழைய காலத்து வெண்கல டப்பாப்பா. இதில் வந்து என்னென்னா விசேஷங்களுக்கு நிறைய, அந்த காலத்தில் வெத்தலை வாக்கு போடாத ஆளுகளே கிடையாது. நிறையா வெத்தலை வாக்கு போடுவாங்க. அதனால் இது என்ன செய்வாங்க, விசேஷங்களுக்கு நிறைய சுண்ணாம்பு வச்சுருவாங்க. வச்சு டேபிளில் வச்சுட்டாங்கன்னா வெத்தலை எடுத்துக்கிட்டு இந்த சுண்ணாம்பு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு 4 இன்ச்சு இருக்குதுங்க அகலம். உயரம் 2 இன்ச்சு இருக்குது. நல்ல கனம், நல்ல வெயிட்டு. சேகரிக்கிறவங்கள வாங்கி வச்சுக்கலாம்ப்பா. நல்லா கிச்சன் மூடுது. இதில் எதோ எழுதியிருக்காங்க, நல்லா இருக்குது. சேகரிக்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம்ப்பா. இல்லை நம்மளுக்கு ஏதாவது விசேஷத்துக்குன்னா வாங்கி வச்சுக்கலாம். நல்லா கனமாக இருக்குப்பா. இது 2 மோர் டம்ளர்ப்பா. 2மே மோர் டம்ளர். பித்தளை, இது வெண்கலம். இது வந்து பித்தளை, இது வெண்கலம். இந்த பெருசு வந்து பித்தளைப்பா, சின்னதேப்பா வெண்கலம். 4 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. 6 லிட்டர் பிடிக்கும். இது 450 ml பிடிக்கும். 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. ஒன்று பெருசு, ஒன்று சிறுசு. வெண்கல கிண்ணம்ப்பா, வெண்கல கிண்ணம். இது வந்து எம்போசிங் டைப்பு. நல்லா இருக்கு பாருங்க, அப்படியே பூ மாதிரி, நல்லா ஸ்டார் பூ மாதிரி இருக்கு பாருங்க. 5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு இருக்குது. சந்தன கும்பாப்பா, சந்தன கும்பா, ஒரே மோல்டிங்கு. அப்படியே இது பூராமே வார்ப்பு பாருங்க. இவ்வளோ அகலத்தில் நல்லா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பழைய காலத்துக்கு, அதாவது இந்த இப்படி குழவு மாதிரி வர்ற காட்டில் இதுக்கு இது வந்து முன்னாடி வந்ததுப்பா. வாயகலம் 4 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சு வருதுப்பா. நல்ல கனம். வெண்கலம் பூராமே நல்லா கனகனமாக இருக்குது. இது வந்து எண்ணெய் கலையம்ப்பா. இது வந்து ஒரு 400 ml எண்ணெய் பிடிக்கும். 400 ml எண்ணெய் பிடிக்கும். நெய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. தண்ணி அடுப்படிக்கு தண்ணி மொந்தும் குடிச்சிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சு வருது. பூஜாப்பா, நல்ல வெண்கல பூஜா. 6 லிட்டர் பிடிக்கும்ப்பா. பெரிய பெரிய பூஜாலாம் போயிடுச்சு. இது 6 லிட்டர் பிடிக்கும். நல்ல வெண்கலம், நல்லா இருக்குது மாதிரி டைப்பு. 1/2 கிலோ பிடிக்கிற சம்பளம்ப்பா. ஜீனி, டீத்தூள், காத்தூள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். மசால் பொடி போட்டு வச்சுக்கலாம்ப்பா. எண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். இது அகலத்தை 3.25 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு இருக்குப்பா. இது வந்து ஒரு வார்ப்பு செம்புப்பா. ஏற்கனவே போட்ட வீடியோ நிறையா கேட்டிருந்தீங்க, என்னால் கொடுக்க முடியலப்பா. அதனால் இப்போ இந்த செம்பு கிடச்சிருக்கு. இது நல்லா இருக்குது. இதோடைய பாதத்தை பாருங்கள் எவ்வளோ அகலத்தில் உயரமாக இருக்குதுன்னு. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா இந்த பாதத்தோடு 5 இன்ச்சு இருக்குதுப்பா. 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கு கிண்ணம்ப்பா. சங்கு கிண்ணத்தில் இது பெருசு. பாதம் 4 பக்கம் பாதம் வச்சுருக்கு. நல்ல வார்ப்பு இருக்குதுப்பா, சுற்றி வார்ப்பு.
சங்குக்குன்னா நம்ம அடுப்பில் வச்சு சமைச்சிக்கிடலாம். நல்லா வெங்காயம் நல்லா இருக்குது. 8.25 இன்ச்சு இருக்குது. இந்த பாதத்தோடு இந்த முனியோடு சேர்த்து 8.25 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு 1 லிட்டர் பிடிக்கும்ப்பா தண்ணி. இதோட தண்ணி எதுவுமே அளந்து ஊற்றலை, சும்மா ஒரு மதிப்பாத்தையும் சொல்லிக்கிருக்கேன். நான் 4 இன்ச்சு 3.25 இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். தண்ணி எதுலையுமே அளந்து ஊற்றலை. நான் அளவு எனக்கு ஒரு இதாக தெரிஞ்சுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா அதுக்கு அடுப்பில் வச்சு சமைச்சிக்கிடலாம். நல்லா பார்த்துறோம்ப்பா. இப்போ கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து சந்தன கும்பாப்பா. இது பூரா பார்த்தீங்கன்னா வந்து ப்ளைனாக காமிச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் அப்படியே கயிறை உருட்டி வச்சது மாதிரி இந்த வெங்கலத்தை அப்படியே முறுக்கி வச்சுருக்காங்க, உள்ளேயும் வெளியவும். அதே மாதிரி கீழே பாதத்தில் வச்சுருக்காங்க. வார்ப்புப்பா நல்லா இருக்குது. சந்தன கும்பா நல்லா கெட்டியாக நல்லா வெள்ளைன்னு இருக்குது. 4.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயாலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை பூரா நான் வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. என் ஃபோன் நம்பர் எனக்கு தொடர்ச்சியாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் ஃபோன் நம்பர் எடுக்க முடியல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்ப்பா. உங்களுக்கு நான் டக்குன்னு பதில் சொல்லிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.